கடல் அனைத்த பிரானடி போற்றி ஆழித்திருநாவலூர் வண்தொண்ட பதம் போற்றி ஊழிமலை திருவாதவூரர் திருத்தாள் போற்றி நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. கருணைமிகு கற்பகாம்பாள் வணங்கி நம்முடைய கந்தசுவாமி தெய்வத்தை வணங்கி அடியேன் குருநாதர் பருத்தியூர் திரு சந்தானராமன் அவர்களின் பாதம் தொழுது இந்த அருமையான வாய்ப்பை தொடர்ந்து நல்கி வரும் சைவ சமய பக்தஜன சபையின் தலைவர், செயலாளர், நிர்வாகத்தினர் அனைவருக்கும் அடியே நன்றியை தெரிவித்து கூடியிருக்கும் சிவசக்தி சொந்தங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம பார்த்து. போன தடவை காரைக்கால் அம்மையாரை பற்றி ரொம்ப அருமையான தகவல்கள் முடிஞ்சா நீங்கள் எல்லாருமே கேட்கணும். யூடியூப்ல பெண்ணடியார்கள்னு ஆரம்பித்தேன். திருப்பியும் ஒரு 2 தடவை அதுக்கப்புறம் மற்ற அடியார்களை சொல்லிட்டு உங்களுக்காக காரைக்கால் அம்மையாரை பற்றி திருப்பி சொல்கிறேன். தெரிஞ்சது தான், ஆனால் அதில் என்னென்ன நயங்கள் நமக்கு கொஞ்சம் காதில் படாமல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் அது எனக்கு அதிக பிரசங்கித்தனம். நிறைய இடத்துல நிறைய படிச்சுட்டு நிறைய கோயில்கள் எல்லாம் நீங்கள் போயிட்டு வரீங்க, அதனால் தெரியாதுன்னு சொல்கிறதே தப்பு. அதில் இருக்கக்கூடிய சில அழகுகள் இதெல்லாம் தான் அடியேன்னு சொல்லிட்டு வரேன். இப்போ பெண் அடியார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் பெண்ணடியார் சுவாமிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் தான். அதாவது இப்போ சமீபமாக எந்த உற்சவம் எடுத்துக்கலாம், சிதம்பரம் தான் நம்ம மீனாட்சி உற்சவம். இந்த சித்திரையில் நமக்கு சித்திரை திருவிழான்னு மீனாட்சியினுடைய உற்சவம் தான் போயிருக்கும். இப்போ இந்த மீனாட்சி உற்சவத்தில் பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம ஏகாம்பரேஸ்வரர் ஆகட்டும், கபாலீஸ்வரர் ஆகட்டும், எங்கே வேணாலும் அண்ணாமலையாராகட்டும், பஞ்சமூர்த்தி புறப்பாடு பெரும்பாலும் நடக்கும். முதல்ல பிள்ளையார் வந்துடுவார், அது தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பாளும் சுவாமியும் சேர்ந்து வருவாங்க. அதுக்கப்புறம் தனி அம்பாளாக வருவாங்க. அம்பாளும் சுவாமியும் சேர்ந்து வரும் பொழுது கூடவே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பிரியாவிடைன்னு பேர். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அவதான் மீனாட்சினா மீனாட்சியா வரா, காமாட்சினா காமாட்சி வரா, உண்ணாமுலையாக வருகின்றாள், கற்பகாம்பாளாக வருகின்றாள். அங்கேயும் அம்பாள் இருக்கின்றாள், சுவாமி இருக்கு. அம்பாள் மட்டும் ஏன் டூவல் ரோல் தனித்து வரா? அவதான் அம்பாள் வணங்கும். ஆனா சுவாமி கூடயும் ஏன் வரா? அப்ப சுவாமி கூட வர்றவ யாரு? அவளுக்கு பிரத்யேகமான இவர் அண்ணாமலையார், இவர் ஏகாம்பரநாதர், இவர் கபாலீஸ்வரர், இவர் சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை தனித்து வரக்கூடியதுதான் இருக்கும். இவளும் அந்த இறைவின்னு சொல்லலாம், ஆனா சொல்லலாம் தனித்து வருபவள் தான். ஆனா சுவாமி கூட வரவது இந்த பிரியா பேர் எப்படி வந்தது? அடிக்கடி பார்க்குற விஷயத்த நம்ம ரொம்ப யோசிச்சே இருக்க மாட்டோம். ஏன் கூட வரும்? ஏன் அப்படின்னா அம்பாளால் தனித்து 5 தொழிலையும் செய்ய முடியும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்னு 5 தொழிலும் அம்பாள் தனித்து செய்வார். சுவாமி 4 தொழில் தனித்து செஞ்சிருவாராம். அருளல்ன்ற தொழிலுக்கு அம்பாள் வேணுமா? ஏன்னா அருளலே அம்பாள். நம்ம சுவாமி கிட்ட ஏதோ போய் வேண்டோம்,
சுவாமி சொல்லக்கூடாதுல, உன்னுடைய வேண்டுதலை ஏத்துண்ட, அடுத்து வரக்கூடிய அம்பாள் கிட்ட போய் அருளை வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த சமயத்திலேயே கொடுக்கணும். உதாரணம், ஞானசம்பந்தர் அழும்பொழுது அவர் மட்டும் வரல, அம்பாள் கிட்ட கொஞ்சம் முளைப்பால் கூடன்னு வாங்கிட்டு வந்திருக்கலாம். இல்ல, அருளல் தொழில் அவளைத்தான் செய்ய வைக்கணும். அதனால அம்பாளோட தான் வருவார். ஒரு லிங்க திருமேனியே எடுத்துக்கலாம். லிங்கம் நீ லிங்கம் காதுல வாங்கிக்கோ, உனக்கு பெருசா எப்பாவது இது யூஸ் ஆகும் பாரு. கோயில்ல லிங்கம் பார்த்திருக்கியா? எப்படி இருக்கும் லிங்கம்? என்ன ஷேப்? பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் சொல்லு. எப்படி இருக்கும் ஷேப்? எப்படி இருக்குமா? கீழே வந்து ஸ்கொயரா இருக்கும், சில இடத்துல இருக்கும். அவ்வளவு நான் சரியா தானே சொல்றேன். அப்ப மேல இருக்கக்கூடிய அந்த வடிவத்திற்கு பானம்னு நம்ம சொல்றோம். சதுரமாவோ வட்டமாவோ எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆவுடைன்னு சொல்லுவோம். அந்த ஆவுடை அப்படின்றதோட அந்த ஆவுடை பிரியாமல் எப்போதும் பேரே பிரியாத ஆவுடை. பிரியாத ஆவுடை தான் சுருங்கிடுச்சு. பிரியாத ஆவுடை பிரியாவிடுச்சு. அப்ப உள்ள ஸ்பெஷல் தரிசனம் அபிஷேகம் ஒரு டிஸ்டன்ஸோட தான் பார்ப்போம். அப்படி உள்ள போய் சிவசன்னதிக்குள்ள பாத்தீங்கன்னா சிவனுக்கு பக்கத்துல ஒரு உலோக திருமேனி, ஒரு உலோக திருமேனி இருக்கும். லிங்க திருமேனி எதால் ஆனது? கல்லால் ஆனது. ஆனா அந்த லிங்க திருமேனி பக்கத்துல உலோக திருமேனி ஒண்ணு இருக்கும். அந்த அம்பாள் தான் பிரியாவிடைன்னு மூலவரோட இருக்கிறவர். அந்த அம்பாளுக்கு பேரு போக சக்தி. இன்னும் சொல்ல போனா மனோன்மணி அப்படின்ற வார்த்தையால குறிப்பிடுவாங்க. அது என்ன மனோன்மணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் மனதிற்குள்ளே இருக்கும் சக்தி, மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய மனிதான் வெளியே கொள்கிறான். அந்த மனோன்மணி சிவந்த உடம்புல இருக்கக்கூடிய சக்தி. நீங்க பாருங்க, நம்ம நினைக்கலாம் சரி யோக சக்தி மனோன்மணின்னு சொல்றீங்க. சில கோயில்ல பார்த்திருப்பீங்க, நான் அடிக்கடி எங்க பார்ப்பேன்னா சைதை காரணீஸ்வரனுக்கு அப்ப உள்ள கூட்டிட்டு போய் எனக்கு அப்படி சுவாமி கிட்ட உள்ள போய் இப்படி நிற்பான். அவ உலோக திருமேனி. வெளியில இருந்து பார்த்தா ரொம்ப தெரியுமானா அவ தெரிய மாட்டான். எல்லா கோயிலையுமே பாருங்க நல்லா தெரிஞ்சிடும். காரணீஸ்வரர் உள்ள போனாதான் தெரியவா. வெளியில இருந்து பார்க்கும் பொழுது சொர்ணாம்பிகையை பார்க்கலாம், நேரா பார்க்கலாம், ஆனா உள்ள பார்த்தா தெரியும். ஏங்க அப்ப அந்த உலோக திருமேனி என்ன தெரியற மாதிரி வைக்க மாட்டாங்க. ஏன்? மனம் எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படி மனோசக்தியா இருக்கிறதுனால இருந்து அருள்வான். அவள் அருள் யார் மூலமா வரப்போகுது? லிங்க திருமேனின்ற மூலமா வரப்போகுது. சுவாமி சன்னதி பார்க்கிறோம், சுவாமி கிட்ட கையெடுத்து ஒரு கோரிக்கைன்னு வைக்கிறோம். அப்ப சுவாமி அருள் அவன் அருளாலே அவன் தாழ்வன். இதை இப்ப வேற மாதிரி பார்க்கலாம். உங்களுக்கு திருவாசகத்தினுடைய சிவபுராணத்து வரி ரொம்பவே நல்லா புரியும். அவன் சுவாமி அருளாலே சக்தி. அவன் அருளால நல்லா இருக்கும். நம்ம ஒரு பேர் எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா அவன்றது சுவாமி, கூடவே அருள்ன்றது அம்பாள். ரெண்டு பேரும் இருந்தாதான் அவர்களோட தாளை வணங்க முடியும். அப்ப கூட இருப்பவள் தான் பிரியாவிடை, அவள் தான் பிரியாத ஆவுடை.
அவள் தான் பிரியாவிடைன்னு உற்சவ மூர்த்தமாக எழுந்தருளுகின்றாள். அவள் தான் சன்னதிக்குள்ள இருக்கின்றாள், உலோக வடிவத்தில் இருக்கின்றாள், பஞ்சலோக திருமேனியாக இருப்பாள், மறைந்து அருள் செய்வாள். ஏன்னா மனோதைரியம் மனோசக்தியை கொடுப்பதால் அவளுக்கு மனோமணி என்ற ஒரு பேர். இதுதான் பிரியாவிடையினுடைய தத்துவம். ஏன்னா ஒரு செய்திகளையும் கொடுக்கணும். நம்ம அடிக்கடி பார்ப்போம், வேறு மதத்தினரோ இல்லை ஏன் இங்கேயும் ஒரு அம்பாள் இருக்கா அங்கேயும் ஒரு தீர்க்கா, ஏன் அம்பாள் மட்டும் டூ அப்படின்னு நம்ம சொல்லணும். சுவாமிக்கான அருள் அவள். இன்னைக்கு ஒரு 2 பெண் அடியார்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடியேன் சில தலங்கள் போயிட்டு வந்து அப்படியே உங்களையும் ஒரு விஷுவலா அப்படின்ற ஒரு ஆசை. அதை தாண்டி ஒரு நீங்க போயிருக்கிற தலமா தான் இருக்கணும். ஐயார்களை பத்தி எவ்வளவு அடுத்தது வரப்போறது சித்திரை சகல். நம்முடைய நாகக்கரசருக்கு சுவாமியை பார்க்க முடியும். உடல் தேய உள்ளம் தேய போற சுவாமிய பார்க்க முடியும். சுவாமி ஒரு அந்தன வடிவம் எடுத்து, அப்பா இதுக்கு மேல பார்க்கறதெல்லாம் கஷ்டம், உடம்பு தேய வந்துட்ட, அதனால நீ என்ன பண்ணு, இங்க இருக்கிற மானசரோவர்ல இதுக்கு இருக்கு, நாங்க கையில இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்பதான் அவர் என்ன பண்றாரு, மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் ஐந்தாறு அடைகின்ற போது காதர் மட களிறு கண்டு பாதம் கண்டறியாதன கண்டேன் பாடுறார். இதெல்லாம் தெரியும். அவருக்கு ரொம்ப வருத்தம், முக்தி அடைவதற்கு என்னுடைய ஆன்மாக்கு இன்னும் முடியாதா? இதேதான் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து போனாங்கன்னு நாங்க போன தடவை ஒரு பார்த்தோம், பார்த்தாச்சு, கிடைச்சது. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், திருவாலங்காடு போய் நீ வேண்டுவது போல இங்க இவருக்கு கைலாய காட்சியே கிடைச்சது. கைலாய காட்சி கிடைச்சதுன்னா என்ன எடுத்துக்கணும், சிவசக்தி தான் கைலாயம். அதை எல்லா உருவத்துல பார்த்தார். ஆண் யானை பெண் யானை சிவசக்தியா தெரியுது, பெண் பறவை சிவசக்தியா தெரியுது. அவர் ஒரு அடைஞ்சார். அப்ப இன்னும் முக்தி சாமிக்கு கிடைக்கும். அழுகையா வருது. அப்ப சுவாமி நீ பக்குவப்படும் பொழுது நானே உனக்கு முக்தியை தரேன். அப்ப சுவாமி திருப்புகலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாரு. எந்த ஊரு? எந்த ஊரு? பாதிரி கரையேறி விட்ட குப்பம்னு அவர் சைவ மதத்துக்காக வந்தது. பாதிரி புலி அதெல்லாமே நாவுக்கரசருக்கான தொடர்புடைய தலம். இப்ப நான் சொல்றது நாவுக்கரசர் முக்தி அந்த தலத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும். செய்திகளும் சொல்ல போறேன். இனிமே நம்ம செய்திகளும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆலயம் போறோம் மதியானம் ஒரு 11 மணி. அங்க ஏற்கனவே ஒரு 25 நாள் முன்னாடிதான் போனோம். உள்ள போனா சாமி பேரே அக்னிபுரீஸ்வரர். அப்ப இன்னும் அக்னியா இருந்தார். அக்னிக்கு வந்த சாபத்துக்கு விமோசனம் கொடுத்ததால் சுவாமிக்கு அக்னிபுரீஸ்வரர் நாமம். இப்ப நான் 3 கோயில் சொல்ல போறேன். 3 கோயில் நம்முடைய தமிழகத்துல அதே வட்டாரம் திருவாரூர் சுற்றி இருக்கக்கூடிய 3 கோயில்கள் 2 கோயில்களாக கொள்ளப்படுகின்றன.
அதுல இப்ப ஒரு கோயிலுக்குள்ளே 2 கோயில் வச்சு பாடினார். இப்படி ஒரு கோயிலையே 2 கிடைக்குது. அப்படி ஒரு 3 கோயில் இப்ப நான் சொல்ல போறேன், ஞாபகம் வச்சுக்கோ. முதல் கோயில் திருவாரூர் பூங்கோயில். நம்ம சுவாமி மூலட்டநாதர் அப்படின்னு இருக்கக்கூடிய மூலவர். அதுக்கு பக்கத்திலேயே அச்சலேஸ்வரர்ன்ற ஒரு லிங்க திருமேனி. அடுத்த தடவை போனா நீங்களாம் பார்க்கணும். அறநெறியப்பர்னு சொல்லிட்டு திருவாரூர் இறைவன் அங்க இருக்கிற மூவரையுமே தேவார முதலிகள் பாடுறாங்க. பக்கத்துல இருக்கிற அச்சலேஸ்வரரையும் பாடுறாங்க. அப்ப ஒரு கோயிலுக்குள்ள 2 சன்னதிகள், 2ம் 2 கோயில்களாக கணக்கிடப்பட்டு ஒரு தலம் திருவாரூர். அடுத்த தலம் எதுன்னு பார்க்கலாம். அடுத்தது திருவாரூரை சுத்தி இளம் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். அதுக்குள்ளேயே எந்த கோயில் ஞாபகம் வருதா? திருநீயச்சூர். உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், போயிருப்பீங்க. டக்குன்னு ஞாபகம் வரல. லலிதாம்பிகை அம்பாள் போன உடனே அம்பாள் கொலுசு அணிந்து கொண்டே இருப்பாள். லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு ரொம்ப உகந்த கோயில். அந்த கோயிலுக்குள்ள அந்த கோயில் போனா முதல் கோயில் அப்ப இந்த இடத்துலயும் ஒரே கோயிலுக்குள்ள முதல்ல திருவாரூர், இப்ப மூன்றாவது எந்த கோயில்னா திருப்புகலூர். நேரா போயாச்சு. போன உடனே அக்னிபுரீஸ்வரர் ரொம்ப அழகா இருக்காரு. அக்னிபுரீஸ்வரர் எதிர்க்க முன்னாடி அங்க யாகம் நடக்குது. அக்னி தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டிடும். உங்களுக்கு உடம்பால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும், வயத்துல புண்ணு, உஷ்ணம், வயிற்று வலி, செரிமானம் அல்லது ஃபிஷர்னு சொல்லக்கூடிய ஆசன வாய் தொடர்புள்ள சூடு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாலும் அக்னிபுரீஸ்வரத்துக்கு போகணும். அது தவிர வீட்டின் வாஸ்து இல்ல கட்டடமைப்பு தப்பா இருக்குன்னு ஏதாவது உங்க காதுல யாராவது சொல்லி அதனால் கொஞ்சம் துன்பங்களோ இவர்களோ இருந்தால் செல்ல வேண்டிய ஆலயம், வாஸ்து தோஷம் நீக்கும் ஆலயம் அக்னிபுரீஸ்வரர். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த அக்னிபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு அந்த லிங்க திருமேனியை அப்ப இந்த அக்னிபுரீஸ்வரர் ஆலயத்திற்குள்ளும் 2 லிங்க திருமேனிகள், 2 லிங்க திருமேனிகளை 2 அடியார்கள் பாடியிருக்கின்றார்கள். திருவாரூர், திருநீயச்சூர், அக்னிபுரீஸ்வரர் அருள் பாலிக்கும் திருப்புகலூர் என்ற 3 ஆலயங்களிலும் 2 இறைவனுடைய திருசன்னதிகள், 2 கோயில்கள், 2 அடியார்களால் பாடல் பெற்று. இந்த ஆலயத்தை அப்படியே வலம் வரும் பொழுது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஏன்னா அப்படியே அந்த ஆலய கோஷ்டம் முழுக்க நம்ம நாவுக்கரசர் படம் வரைஞ்சிருக்கும். அதுல என்னன்னா ஒரு பக்கத்துல சம்பந்தர் அங்க வந்திருப்பாரு. சம்பந்தர் வரும் பொழுது அங்க ஒரு 10 நிமிஷத்துல நம்ம அப்ப சிறு தொண்டரை பார்க்க வந்த சம்பந்தர் திருப்புகலூர் போகணும்னு போது சிறு தொண்டர் என்ன பண்ணிருப்பார், வாங்க வாங்க நானும் கூட வந்து தரிசனம் பண்றேன்னு. அந்த காட்சி ரொம்ப அழகா இருக்குங்க. சித்திரம் ஒரு இன்னொரு பக்கம் சிறு தொண்டர் இப்படியே குரூப்பா இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்கன்றத ரொம்ப அழகா வரைஞ்சிருப்பாங்க. இன்னொரு பக்கத்துல அப்பர் சுவாமிகள் சித்திரை சரி. இந்த திருப்புகலூர் எந்த தருணத்திலும் அவருடைய சுத்தப்படுத்துவார். ஏன் உழவாரத்தை கொண்டு சுத்தப்படுத்துவாரா? எக்ஸசைஸ் பண்ண உடம்புல இருக்கிற கொழுப்பு அவர் கொழுப்பு
எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஒரு 40 வருஷத்துக்கு சாப்பிட்ட உடம்பு, அந்த உடம்பு அந்த கொழுப்பு அவரை விட்டு நீங்கணும். கொழுப்பு அவ்வளோ சீக்கிரத்துல கரையாது, அந்த சாப்பிட்ட உணவினுடைய ஆரோக்கியம் உடம்புல இருக்கும். அதனால வாழ்நாளில் எவ்வளவு முடியுதோ உழவாரப்படைன்ற அந்த உடற்பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். எப்படியாவது என்னுடைய உடம்பு இந்த சுவாமி கிட்ட போறதுக்குள்ள சமணர்களால் சாப்பிட்ட உணவு கொழுப்பு கரைந்து விட வேண்டும் என்று அந்த வினை கரைய அவர் உழவாரப்படை பண்ணுது. இதுதான் அவருடைய உழவாரப்படை. இன்னொன்னு, அவர் காலத்துல கோயில்கள் எல்லாம் புதர் வண்டி இருந்தது. ஏன்னா நாவுக்கரசருக்கும் வரத்துக்கு புதரும் இருண்ட காலம், கலப்புகள் காலம், அவ்வளோ இவர் போய் கோயில சுத்தப்படுத்துற ஒரு பணியை மேற்கொண்ட அவர் போய் கோயிலை சுத்தப்படுத்தலைன்னா அடுத்தது சம்பந்தர் வந்திருக்க மாட்டாங்க, அருளாளர்கள் வந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம சிவத்தை அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் காரணம், அதுக்கு வழிவகுத்தது யாருன்னா அவர் ஒரு நாள் அப்படியே சுத்தப்படுத்திட்டே வர்றார் கோயில. சுவாமி பார்த்தார், இந்த 11 வயசு கிட்ட சமணத்துக்கு போறாரு. 9ல இருந்து 11 வயசு. எல்லாரும் இங்க வந்து சுவாமி கிட்ட தெய்வமணி மாலைய பாடிட்டு இருக்க. ஆனா வயசுல யாரும் வழிகாட்டுதல் இல்லை. யாருக்கு? நம்ம நாவுக்கரசர். சொல்ல யாரும் இல்லை. வளர்ந்து பாராட்டி சீராட்டி கொஞ்ச வேண்டிய வயசுல அம்மா அப்பா இல்லை. அக்கா அப்படி நிக்கிறா. எல்லாரும் இந்த குழந்தைங்க பாவம் இல்ல, அப்ப என்ன வழிபட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ற அளவு அவர் அங்க. அதனாலதான் செக்கிழார் சொல்றார், எந்த இடத்துலயும் அப்பர் சுவாமிகள் அவர் தப்பா சொல்லல, செக்கிழார் சுவாமி. இப்ப அவர் அங்க இருக்கார், சுத்தப்படுத்துறார். அப்ப சுவாமி பார்க்கிறார், இவனுடைய ஆன்மா கொஞ்சம் பக்குவப்பட்டுச்சோ அப்படின்ற ஒரு முடிவுல என்ன பண்றாரு சுவாமி, கல்லு மண்ணு என்ன போட்டார், நவரத்தினங்களையும் போடுறார். மாணிக்கம், வைரம், வைடூரியம், தங்கம் எல்லாம் போட்டுட்டார். இப்ப என்ன பண்ணுவோம், சரி எனக்கு ஆசை இல்லை, நான் முற்றும் திறந்த ஞானி ஆயிட்டேன், நான் என்ன சொல்லுவேன், எனக்கு இதுல ஆசை இல்லை, நிறைய தங்கம் வந்து எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்காவது காமிக்கணும். ஆனா அவர் மனநிலை எப்படி இருந்தா, அது தங்கம் எனக்கு தங்கம் வேணும், எடுத்துக்கோங்கம்மா அந்த தங்கத்தைன்னு சொன்னா சரி. அப்படி சொல்லக்கூடிய அளவு அது தங்கம், வைரம், வைடூரியம்ன்றத கூட மறந்து அதுவும் காலை குத்தும் ஒரு கல்லுன்னு, அது எப்பேற்பட்ட ஒரு மனநிலை. அதாவது வைணவத்துல ஒருத்தர் துறவரம் எடுத்துப்பார். துறவரம் எடுத்து அவர் நடந்து வந்துட்டே இருப்பார். இவரெல்லாம் ராமானுஜர் காலத்துல வாழ்ந்தவர். அவர் மனைவி வேற வழி இல்லாம இவர் துறவரம் எடுத்துருந்தாங்கன்னா அவங்களும் துறவரம் எடுத்து நடந்து வருவாங்க. அப்படியே நடந்து வரும் பொழுது பார்த்தா ஒரு இடத்துல அப்படியே காட்டுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய தங்க நகை அப்படியே ஜொலிக்குதான். இவர் பார்த்தா, அச்சோ தங்க நகை ஜொலிக்குதே, என்னோட மனைவி பின்னாடி வரா, நகைக்கு ஆசைப்பட்டு எடுத்துட்டானா, துறவரம் வேற அவ வாங்கிட்டா, இதை எடுத்துருவாளோ இதை எடுத்துருவாளோ இதை எடுத்துருவாளோ அப்படின்னே வராராம். அவர் தாண்டி போயிட்டா, அந்த மனைவியை சாதாரணமாக இருக்காங்க. திரும்பி பார்த்தா அந்த மனைவி பார்த்துட்டு வந்துட்டே இருக்காங்க. அவர் சொன்னார், பரவாயில்ல பரவாயில்ல, நீ துறவரத்துக்கு இனிமேல் சரியானவதான். ஏன் சுவாமி? இல்லை, அந்த தங்க நகை அப்படியே கண்ணை பறிச்சுது, அதோட டிசைன்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது, நீ எடுத்துப்பியோன்னு பார்த்தேன். ஏன்னா பெண்கள்னா தங்கம் பிடிக்கும்னு நீ எடுத்துப்பியோன்னு பார்த்தேன். ஆனால் நீ அதை அப்படியே சர்வசாதாரணமாக கடந்து வந்தவர். அந்த தங்கம் இருந்ததா நான் பார்க்க கூட பார்க்கல, அந்த வழியாக தான் வந்தேன். அது தங்கம்னு கூட எனக்கு அதை பார்க்கலையே, நான் கவனிக்கலையே. இன்னும் உங்களுக்கு தங்கம் எது, மண் எது, கல் எது, தங்கத்துலையும் பார்க்குற அளவு இன்னும் உங்களுக்கு அந்த அளவு தான் ஆன்மா இருக்கான்னு. அதனால ஆன்மாவினுடைய பக்குவம் யாருமே சொல்ல முடியாது. அப்ப இந்த சமயத்துல என்ன பண்றாரு, அப்படியே கல்லையும் மண்ணையும் தூக்கி அடிக்கும் பொழுது தங்கத்தையும் உயரத்தை யாராவது தூக்கி எறிவாங்களா? எரிய மாட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு, அதையும் சேர்த்து குளத்தில் போட்டு உடைஞ்சிருக்கு. அடுத்த தடவை திருப்புகலூர் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா தயவு செஞ்சு பாரு.
இருக்கா செஞ்சு பாருங்க. அங்க போன எந்த தோஷமும் இருந்தாலும் இருக்கு. நமக்கு அங்கெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ பரமானந்தமா இருக்கும். இங்கதானே சுவாமிகள் வந்து பல காலம் வாழ்ந்திருப்பார். இங்கதானே சுவாமிகளுக்கு பக்குவம் அடைந்து விட்டார், ஆன்மா பக்குவம் அடைந்து விட்டதுன்னு சுவாமி முக்தி கொடுத்த இடம் திருப்புகலூர். அதனால அது 2 கோயில்கள். அதை பற்றிய செய்திகளை அடியேன் உங்களுக்கு சொல்றேன். வேற ஒரு செய்தி தான் பெண்ணடியார் பத்தி சொல்லணும். இவ்வளவு தூரம் திருப்புகலூர் வந்ததுனால அடுத்த ஒரு கோயில் போனேன், அதை பற்றி ஒரு ஆசை. இங்க பாத்தீங்கன்னா இப்ப பாலமுனையில காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நமக்கு எல்லா கோயிலையும் பொறுமையா சுத்திட்டு வர வந்தேன். காமாட்சி கோயிலுக்கு போனா 30 பேருக்கு குறையாம இருக்காங்க. கந்தசுவாமி சொல்லவே வேண்டாம், ஒரு 50. ஆனா ஒரு மனசுக்கு வருத்தமான விஷயம், அந்த கிராம கோயில்களில் 5 கோயில்களில் 4 கோயில்கள்ல நாமளும் சுவாமியும் மட்டும்தான் இருக்கு. மதியம் வேணும் நான் வந்து 276 பாடல் பெற்ற தலங்கள்னு நான் அடியேன் பேசியிருக்கேன். எனக்கு ஒரு ஆசை, 276ல் ஒரு 200யாவது இந்த பிறவியில பார்த்தோம். பேசிட்டோம், பேசுற பிக்ஷைய சுவாமி கொடுத்தார், பார்க்குற ஒரு வாய்ப்பை கொடுக்கணுமே அப்படின்னு நானும் கணவரும் என்ன பண்ணுவோம், இப்போ இந்த இடம் போனால் அந்த இடத்துல எவ்வளோ பாடல் பெற்ற தலம் நான் மேப் போடுவேன். வீட்டில் உட்காந்து அதை ப்ராஜெக்டாக பண்ணுவேன். கூகுள் மேப் வச்சு 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 அப்படியே எந்தெந்த கோயிலெல்லாம் கவர் பண்ணலாம். ஏன்னா என்ன ஒரு பிரச்சனைனா, எல்லா கோயிலுமே 12, 11 மூடிடுவோம். அது ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கும். குழந்தைங்களா இருந்தா 8 எப்படியும் அதுங்களை குளிக்க வச்சு டிஃபன் கொடுத்து 2 குழந்தைங்களையும் கூட்டின்னு போயிட்டோம். பரவாயில்ல, கோயில் கம்மியா போனாலும் இன்னைக்கும் அவங்களுக்கு பெரிய அளவுல உதவிப்போம். நீங்களும் நானும் சின்ன வயசுல நிஜமாவே சுவாமி முக்தி தருவார்னு கந்தசாமியை பார்த்துருப்போமா? ஏதோ வீட்டுல கூப்பிட்டுருப்பாங்க, ஆள் இல்லைன்னு கூட தானே வந்திருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல தானே அவருக்கும் நமக்குமான ஒரு ஈர்ப்பு முன்னோர்களும் ஆரம்பித்தது. 1 நாள் 2 நாள் வேற வழி இல்லைன்னு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இது அப்படின்றது நமக்குள்ள வந்து விடுகிறது. அதுதான் உண்மை. 2 கோயில் கம்மினாலும் குழந்தைங்களோட போகலாம். 2 டூர்ல 1 அவங்களோட இன்னொன்று பிளான் பண்ணிப்போம். இப்போ குழந்தைங்களோட ஒரு 11:30 மணி அளவு, இது 12 மணிக்கு இங்க போனோம் அக்னிபுரீஸ்வரர். அதுக்கு முன்னாடி போன ஆலயம், அந்த ஆலயம் அப்புறமா சொல்றேன். இப்பதான் சமீபமா குடமுழுக்குழான ஆலயம் அப்படியே வண்ணமயமா இருக்கு. அந்த ஆலயத்தினுடைய பெருமையை சொல்லவே முடியாதுங்க. அப்பேற்பட்ட பெருமை. உள்ள போறோம், சுத்தமா இருக்க கோயில். உள்ள போனா ஒலிநாடால நம்பி கெட்டவர் எவரையா, நம்பி கெட்டவர் எவரையா, நாயகனை மயிலை நிறைவன். ஒரு பாட்டாச்சே, சாமி நம்மளை கூப்பிட்டுட்டாருன்னு ஒரு ஆனந்தம். உள்ள போனா வயசான தாத்தா இன்சார்ஜ் மட்டும்தான் ஓரமா உட்காந்துருக்காரு. சுவாமியும் நம்மளை மட்டும்தாங்க. அர்ச்சகர் காலையில வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போயிடுவாரு. இதோ 12 மணிக்கு வந்து சுவாமியை நைவேத்தியம் பண்றதுக்கு அர்ச்சகர்கள் எல்லாம் பாராட்டணும். அந்த சுவாமிக்கு பசிக்கோன்னு வந்துட்டு போறாங்க பாருங்க, அந்த அர்ச்சகர்களை கண்டிப்பா தலை வணங்க வேண்டும். நல்ல பெரிய கோயில்கள்ல வர அர்ச்சகர்கள் சிறப்பா செய்யறாங்கன்னா பெருசுதான். ஆனா ஆளே வராத இடங்களில் அர்ச்சனை செய்யும், வழி வழியா தொண்டு செய்யும் அந்த அர்ச்சகர்கள் எல்லாம் அது குழந்தை மாதிரி. என் குழந்தைக்கு அது அப்பாவாவோ நினைச்சு அப்பேற்பட்ட இடம். சுவாமி மட்டும் இருக்கார், வாய் விட்டு ஏகாந்தமா பாடுற. அப்படி பாடி சுத்திட்டு வர கோபுரத்துல இருக்கிற சுதை சிற்பம் அந்த கோயிலினுடைய சிறப்பு. அது எந்த கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பர் மாக்காடு. யார் எந்த நாயன்மாருக்கும் அந்த கோயிலுக்குமான தொடர்பு? சோமாசி மாற நாயனார். சரி, இவர் யார்? சோமயாஜி யாகம். சோமன் அப்படின்னா யாரு? சந்திரன். சோமன்னா சந்திரன். சந்திரனை வணங்கி செய்யப்படும் ஒரு உயரிய யாகத்துக்கு சோமயாஜி யாகம். இப்ப அந்தணர்கள்னு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி யாகம்லாம் பண்றதுக்குனே அதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கல்ல.
உடனே எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த யாகம் பண்ணணும்னா அவங்க அதுல ஓரளவு சோமயாஜி அப்படின்றத பண்ணணும். அது மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சு. இவர் சோமயாஜி சிவபெருமான் ஒரு யாகத்திலையும் பாத்தீங்கன்னா யாகத்தினுடைய அவிர்வாகங்களை அந்தந்த அக்னி தான் அந்த கொரியர் டெலிவரி பண்ணுவார். அக்னியும் ஸ்வாகாவும் டோர் டெலிவரி பண்ணதெல்லாம் யாருன்னா நம்ம அக்னி தான். அதுக்கப்புறம் தான் டோர் டெலிவரி கான்செப்ட்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. அன்னைக்கு போகும், இந்த பங்கு போகணும், சிவனுடைய பங்கு இப்படி ஒருத்தருக்கும் போகணும். இவருக்கு ஒரு ஆசை வந்தது. யாருக்கு? சோமயாஜி சோமாசி மாற நாயனார். இந்த மாறனுக்கு ஒரு ஆசை. என்ன மாறனுக்கு என்ன ஆசை? ஒரு நாள் நான் யாகம் பண்றேன், அடிக்கடி பண்றேன், சிவனுக்குன்னு ஒரு பங்கு இருக்கும்ல அவிர்வாகம், அதை நான் நெருப்புல போட்டு நெருப்பு சுவாமி கிட்ட கொடுக்கறத விட கிட்ட வந்து வாங்கினா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆசை தான் நமக்கும் தானே இருக்கு. நமக்கு யார்கிட்ட போறதுன்னு தெரியல. ஆனா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா அவர் யாருடைய சமகாலத்தவர்னா, முன்னாடி எப்படி சம்பந்தரும் நாவுக்கரசரும் சிறுத்தொண்டரும் சமகாலத்தவர்னு பார்த்தோமோ, அது போல சோமாசி மாறநாயனார் யாருடைய சமகாலத்தவர்? சுந்தரருடைய சமகாலத்தவர். இவர் வாழ்ந்த அம்பர் மாகாலத்திலிருந்து ரொம்ப பக்கத்துல தான் திருவாரூர். சுந்தரர் வீடு பறவையாரோட திருவாரூர். அடுத்தது அந்த கதை தான் சொல்ல போறேன். தெற்கு கோபுரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாரூர் போனீங்கன்னா தெற்கு பக்கத்துல ஒரு நல்ல அருமையான இட்லி கடை இருக்கு. ஒரு இட்லி 10 ரூபா, 6 டிஷ் வைக்கிறாங்க. அருமையா, உடம்புக்கு எதுவுமே ஆகாதது. உணவெல்லாம் நல்லா இருக்கணும் இல்லையா? சில இடங்கள்ல போனா உணவு நமக்கு ஒத்துக்காது. 10 ரூபா, போன வருஷம் 7 ரூபாய் இட்லி, இந்த 10 ரூபா. ஆனா இலை போட்டு ஒரு 5 டிஷ்ஷோட வைப்பாங்க. அந்த இட்லி சுட சுட அவ்வளவு நல்லா இருக்கும். தெற்கு கோபுரத்துக்கு அப்படியே தெற்கு பக்கம் கோயிலுக்குள்ள போங்க. தெற்கு வாயிலா அப்படி உள்ள போகும் பொழுது உங்களுடைய இடப்பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம பறவை நாச்சியார் வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நான் போனேன். பறவை நாச்சியார் வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஓவியம் போட்டிருப்பாங்க. அது என்ன ஓவியம்? ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்தனர், ஒரு குருக்கள் இருக்கார்ல, கோயில் அர்ச்சகர், அவருடைய ஒரு, இன்னொரு பக்கத்துல இப்படி பாத்தீங்கன்னா அப்படியே 2 பிறை இருக்கக்கூடிய, அப்படியே கிரீடம் இருக்கக்கூடிய தியாகராஜருடைய அற்புதமான திரும்பி. அது எதை உணர்த்துகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறவை நாச்சியாருக்கு கொஞ்சம் கோபம். ஏன் இங்க சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டார், சரித்திரம் தெரியும், அதனால அதெல்லாம் நான் சொல்லலை. சங்கிலி நாச்சியாரோட கல்யாணம் ஆகுது, பங்குனி உற்சவம் பார்க்கணும், பார்க்காம இருக்க முடியல, கிளம்பிட்டாரு. 2 கண்ணையை இழந்தார். இடப்பக்கத்து கண்ணை கிட்ட பெற்றார், வலது கண்ணு திருவாரூர்லாம் பெற்றார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் பறவை நாச்சியார் வீட்டுல சேர்க்கல. அது எப்படி போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வருவீங்க? நான் சேர்ப்பேன். நான் இப்ப சுவாமிக்கு பாட்டு கிடைக்கல. என்ன சுந்தரா, நீ தமிழ் பாட்டு திருப்பாட்டு பாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வீட்டுல பிரச்சனைனா எப்படி பாடவும்? சரி போய் பறவை நாச்சியாரோட சமாதானமா ஆயிடு. வீட்லயே சேர்க்க மாட்டேன்றான். 2-3 தடவை போனா துரத்திட்டான். நீ எப்பதான் பாடுவேன், நீ என்னை சேர்த்து வை, பாடும் சேர்த்து தானே வைக்கணும், என்ன பண்ணணும், நீ போய் தூது போ. சரி போறேன். சுவாமி நடந்து போறார். போன உடனே கதவை திறந்தாங்களாம் பறவை நாச்சியார். கோபம் வந்துதான். ஏன்னா பறவை நாச்சியார் கணிகையர் குலம். அந்த அம்மாவினுடைய குலம் அந்த காலத்து கணிகையர்னு சொல்லுவாங்க இல்லையா, பல ஆண்கள்லாம் செல்வந்தர்கள், அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குலம் அம்மா. ஆனா அம்மையார் வந்து அப்படியே சிவபக்தர், தீவிர சிவபக்தர், சுந்தரருடைய மனைவி. அம்மா வந்து ரொம்ப பரிசுத்தமானவங்க. கதவை திறக்கிறாங்க. கோயில் அர்ச்சகர் வாசல்ல இருக்க. ஒரு கணிகையர் குலத்த பெண்ணுக்கு என்ன மாதிரி இருக்கும்? கோயில் அர்ச்சகர் சமயத்துல அவர் வரலாமா? இந்த சமயத்தில் கோயில் அர்ச்சகர் நீங்க நிக்க வேண்டிய வீடான்னு. ஆனா வந்தது கோயில் அர்ச்சகர் இல்ல, பாவம் சாமி நட்சத்திர போறது. யாரு? சிவபெருமான். போனாரு. போனா சுந்தரர்கிட்ட, என்ன ஒத்துண்டாளா, வீட்டுக்கு போலாமா? இல்ல என்னை பார்த்த உடனே இந்த டயத்துல தான் வந்து இங்க நிக்கலாமான்னு என்ன அனுப்பிட்டேன். உங்களையா அப்படி சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்களாம் வந்து நிக்கலாம்னா அப்ப நீங்க எந்த வடிவத்துல போனீங்க? கோயில் அர்ச்சகர்.
இப்போ நான் உங்களை கோயில் அர்ச்சகர் வடிவத்திலையா போசன நீங்களா போனாதானே அவ சேர்ப்பான். சிவபெருமானாவே போயா என்னை சேர்த்து வைக்க சொல்கிறான். ஆமாம், நீங்கள் போனால் மட்டும்தான் அவன் என்னை சேர்ப்பா. தமிழ் பாட்டு வேணும்னா போங்கன்னு சொன்ன உடனே அடுத்த தடவை சுவாமி போய் கதவை தட்டுறாரு. திருப்பியும் யார் இரவு வேளையில் கணவன் இல்லைன்னு தெரிஞ்சும் தட்டுறாங்கன்னு பார்க்கும் பொழுது அவ்வளோ பெரிய கிரீடத்தோட இப்படி 2 பிறை சந்திரனோட அழகா குண்டலம் மகர குழையோட சுவாமி நிற்கிறாராம். அப்படியே சொன்னேன், எவ்வளோ நாள் இன்னும் உனக்கு இப்போ சேர்த்துக்கோ அப்படின்னா. இதை உணர்த்தும் விதமாக அம்மையார் வீட்டுக்கு அடுத்த தடவை போங்க, அது ஒரு சின்ன கோயிலாக இருக்கு. அப்படியே என்ன பண்ணணும்னு தெரியல, பின்னாடி போய் அப்படியே அந்த குட்டி இடத்த போய் பண்ணேன். இங்கே தானே நடந்திருப்பாங்க பரவீனாச்சியார், இங்கே தானே சுவாமி வந்திருப்பார், இங்கே தானே சுந்தரர் வந்திருப்பார், இங்கே தானே சேரமான் பெருமான் வந்திருப்பார், இங்கே தானே சோமாசி மாரநாயனார் வந்திருப்பார். அவங்கெல்லாம் வந்து அனுபவித்த இடத்துக்கு நம்ம போய் நிற்கணும்னா எவ்வளோ நல்லா இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கதவு இப்போ அது கோயிலாக மாறிடுச்சு. அந்த கதவம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்தன வடிவத்தில் சிவன், இன்னொரு பக்கத்தில் தியாகர் வடிவத்தில் சிவன், ரொம்ப அழகாக இருக்கும். சரி, இப்போ இதுதான் பறவை நாச்சியார் வீடு. சோமாசி நாயனார் பற்றி தானே சொன்னேன். அந்த மாரநாயனார் என்ன பண்ணுறாரா, இங்கே திருவாரூர் வர்றார். வந்து ஒரு நாள் அம்மையாரை பார்க்குறாரு. அப்போ சுந்தரர் வீட்டில் தான் இருக்காங்க. 2 பேரும் ஒத்துமையாக இருக்கும்போது சொல்லுங்க, பார்க்க ஒரு அந்தனர் மாதிரி இருக்கீங்க. சரியா சொன்னீங்க. நான் ஒரு சோமயாஜி யாகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய யாகம், அது பெரிய யாகமாச்சு. அம்பர்மா காலத்தில் தான் இருக்கேன், அந்த யாகம் தான் பண்ணுறேன். சுந்தரரை நான் பார்க்கணும், அவர்கிட்ட ஒரு உதவிக்கு. அம்மையார் சொன்னாங்களாம், கண்டிப்பாக வாங்க, ஒரு நாள் பாருங்க. ஆனால் மன்னிக்கணும், இருமல் பிரச்சனை சுந்தரருக்கு என்ன பிரச்சனையா, தீராத இருமல். நமக்கெல்லாம் போன வருஷம் ரொம்ப வந்தது. போன வருஷம் வின்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மாறி மாறி ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்து வெயில் வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மாறி மாறி கோல்டு வந்துட்டே இருந்ததா, இருமல் வந்துச்சா, எல்லாமே வந்தது. அது மாதிரி சுந்தரருக்கு இருமல் பிரச்சனை. அவர் சொன்னாங்களா, ஒரு 2-3 நாள் அவர் எங்கேயும் போகிறதில்ல, ரொம்ப இருமலாக இருக்குது, படுத்து கழிச்சு பார்க்குறீங்களான்னு கேட்டார். சரிம்மா அப்படின்னு வந்துட்டார். ஆனால் 2-3 நாள் கழிச்சு போல அடுத்த நாளே போறார். போய் கதவை தட்டுறார். கதவை திறக்கிறாங்க. ஐயா வணக்கம், நேத்தி தானே வந்தீங்க, அவர் உடம்பு சுகம் இல்லாம இருக்காரு, 2-3 அவரை பார்க்க வரல, அவருக்கு இருமல் சொன்னீங்களே, இந்தாங்க கொடுங்க சரியா. அதுக்கும் அடுத்த நாள் திருப்பியும் கதவை தட்டுறாங்க. கொஞ்சம் பரவாயில்ல, அவரை பார்க்கவே வரல. இப்படியே விடாம சுந்தரரையே சிவமாக நினைத்து தினம் தினம் அம்பர்மா காலத்திலிருந்து திருவாரூர் பக்கத்துல நீ என் வாயில சொல்லிட்டேன். நான் கார்ல போயிட்டேன். கார்ல போனா 1 ஹவர்ல கூட போயிடலாம். அவர் எப்படி வந்திருப்பாரு, நடந்தோ வண்டியிலையோ தானே வந்திருக்கணும், மாட்டு வண்டியில. அப்படி அழுக்காம வந்து 1 வாரம் கொடுத்தாராம், உடம்பு சுகமாச்சான். இதை நான் சொல்லல, சோமாசி மாரநாயனார் இருக்கு, அதை சுத்திலாம் வரும் பொழுது. அதனால அதை சாப்பிட்டு குணமான சுந்தரர் ஒரு நாள் சொன்னாங்களாம், உங்களை பார்க்க ஒரு அந்தனர் வந்தார், தினம் தினம் தூதுவளை கொடுத்தனே. ஆமா, அதனாலதான் என்னுடைய இருமெல்லாம் குணமாச்சு. அதை இந்த அம்பர்மா காலத்துல இருந்து ஒரு கொடுத்தார். அப்படியா, அவர் வீட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளருமா, உங்களுக்காக அம்பர்மா காலத்துலேருந்து டெய்லியும் வந்து கொடுத்தாருங்க. அந்த தூதுவளை சாப்பிட்டு தான் 1 வாரத்தில் உங்களுக்கு குணமாயிடுச்சு. அப்படியா அப்படியா, ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு. அடுத்த தடவை வந்தால் பார்க்க சொல்லு. ஆமாம் ஆமாம், அவர் வர்றதே உங்களை பார்க்க தான், உங்களுக்கு உடம்பு சரியில்லை. அச்சோ, ஒரு சிவனடியார 1 வாரம் தாமதம் பண்ணிட்டோமே, இன்னொரு நாள் வந்து அவர் சொல்லு. அடுத்த நாள் வந்து கதவை தட்டுற, திறந்து பார்த்தா தூதுவளை நிற்கிறது. அவருக்கு குணமாயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு தாங்க அவ்வளோ நாள் வரேன். உள்ளே வந்த உடனே சுந்தரர் சொன்னார், ஆஹா, நீங்கள் கொடுத்த தூதுவளையால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கேன். இந்தளவு அன்போட பண்ண உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த 1 வாரத்துக்கு தானே வந்துடும், ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம். சோமயாகம், ஆஹா, அது பெரிய யாகம். அதுக்கு அந்த அவிர்வாகத்தை சிவபெருமானே வந்து வாங்குற மாதிரி பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ பெருசாக கேட்டுட்டீங்க, நீங்கள் கேட்டால் முடியும். சொல்லுவேன், நான் சொல்லிடுறேன். ஆனால் சிவபெருமான் கிட்ட நான் அடுத்த நாள் போய் விண்ணப்பத்தை வைக்கிறேன். சுந்தரர், நீங்கள் போவீங்களா மாட்டீங்களான்னு தெரியல, ஆனால் என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு, சுவாமி வந்து அடியார்களை என்றுமே பொய்க்க வைப்பதில்லை, அதுதான் உண்மை. உடனே சாமி பார்த்தாரா, சரி நான் போகிறேன்னும் சொல்லலை, போக மாட்டேனும் சொல்லலை. இவர் என்ன பண்ணாரா, சுந்தரர் வந்து சோமயாஜியா யாகம் பண்ணக்கூடிய சோமாசி மாரநாயனார் சொல்லிட்டேன்,
சொல்லிட்டீங்களா போதும் வந்துருவேன், வரேன்னா அவர் கமிட் பண்ணல, போதும் அப்படின்னு கிளம்பிட்டார். மிகப்பெரிய அளவில் அங்கே யாகம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. யாகத்திற்கு சிவபெருமானுக்கு அவிர்வாகம் கொடுக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு. சாமியை காணும். கூட இருக்கிற வேத விற்பனர்கள் நீ பாட்டுக்கு ஏதோ தூதுவளக்கீரையை போய் திருவாரூரில் கொடுத்த, சுந்தரர் சொன்னால் சாமி வந்துருவாருன்னு, சாமி நீ கேட்டாலாம் வந்துருவாரா இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்க இருங்க, சுந்தரர் மேலே வச்சிருக்கிற அன்பு, அடியார் மேலே வச்சிருக்கிற அன்பு பொய்யில்லை, நான் வெயிட் பண்ணேன். சுவாமிக்கான அவிர்வாகம் கொடுக்கக்கூடிய வேலை வந்தது. அப்பன்னு பார்த்து புலையன் வேடத்து சாமி, புலையச்சி வேடத்தில் அம்பாள் கையில், அம்பாள் கையில் மது கூடம், மது இருக்குல்ல மது, அந்த மதுபானம் அதை ஒரு குடத்தில் வச்சுண்டு அம்பாள். அதெல்லாம் விட மோசம் 4 சொறி 4 சாமியை சுற்றி 4 வேதங்களும். அதெல்லாம் விட இதுக்கும் மேலே எப்படின்னா இறந்த கன்றுக்குட்டியை தோளில் போட்டுண்டு, ஒரு பசுனா எப்பேற்பட்ட விஷயம் யாகத்தில், அந்த நெய்கள்லாம் கிடைக்கக்கூடிய அந்த இடத்துல அப்படியே இறந்த கன்றுக்குட்டியை மேலே வச்சுட்டு இப்படி ஒரு இருக்கிற தோற்றத்தில் சுவாமியும் அம்பாலும் வராங்க. ஆண் குழந்தை. அங்கே இருக்கிற அந்தணர்களுக்கு எல்லாம் அருவருப்பாயிடுச்சு. ஐயா இது என்ன, சுவாமிக்கு கொடுக்க வேண்டிய சமயத்துல யார் இது இப்படி வரா, இப்படி யார் வரா அப்படின்னு அருவருப்பா, அச்சா தள்ளு தள்ளு அப்படி பண்றாங்க. அப்ப பிள்ளையார் மட்டும் என்ன பண்ணாராம், சோமாஜியா மாற நாயனார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பிள்ளையார் இப்படி இப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டார். உடனே சோமாசி மாற நாயனார் என்ன பண்ணாராம், ஓடி போய் அவர் காலில் விழுந்தார். எல்லா வேத விற்பனர்களும் அருவருப்பா, யார் இருந்தால் இந்த சமயத்துல வரார் அப்படின்னு நகரும் போது பிள்ளையார் மட்டும் என்ன பண்ணாராம், அப்படி காமிச்சு கொடுத்துட்டார். நாங்க யார் தெரியுமா, வேற குடும்பம். காமிச்ச உடனே இவர் மட்டும் ஓடி போய் அப்படியே காலை பிடித்தாராம். காலை பிடிக்கும் பொழுது எல்லாம் அருவருப்பா பார்த்தாங்களா, காலை பிடித்த சோமாசி மாறினார் இப்படி நிமிர்ந்து பார்க்கிறாராம். சுவாமி அவ்வளோ பெரிய ஜடாமுடியோட பிறைச்சந்திரனோட அற்புத காட்சியை கொடுத்தார். அதனால சுவாமியை காட்டி கொடுத்தது யாருன்னா பிள்ளையார். எந்த வடிவத்துல வந்தார், புலையன் ரூபத்துல வந்தார் பிள்ளையார முருகனும். அதனால இந்த இடத்துல பிள்ளையாருடைய முகம் பார்த்தீங்கன்னா மனித முகத்துல இருக்கு. ரொம்ப அழகான கோயில் இருக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் போன தயவு செஞ்சு உடனே வந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது திலதர்ப்பணம், அதுவும் இப்ப நான் போன திதலைப்பதி, அதுக்குதான் அடுத்தது சொல்ல போறேன். இந்த மாதிரி கோயில்களுக்கு போனா உங்களுக்கு தெரிந்தது 4 5 தேவார பாடல் தெரியும்ல, பதிகம் பாடல்கள் உட்கார்ந்து வாய் விட்டு பாடுறது. அதுக்கு அடுத்தது மாதிரி திதலைப்பதின்னு ஒரு தலம். முன்னோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், ரொம்ப நெருக்கமானவர்கள், நமக்கு முன்னோர்கள் யாராவது உயிர் விட்டு இருந்தா ஒரு தடவை அந்த திதலைப்பதி போய் தர்ப்பணம் பண்ணான். தர்ப்பணம் பண்ண முடியலனா கூட பூஜைகள் செய்தா சுவாமியை பார்த்தா அவர்களுக்கான மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடைக்கும். யார் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்ஷாத் ராமபிரான் வந்து பண்ணார். ராமபிரான் அவங்க அப்பாவுக்கு பித்ரு கடன் பண்ணலை, அப்பான்னு நினைச்சு ஜடாயுக்கு பண்றது. ஆனாலும் அதுக்கப்புறம் ராவணவதம் முடிது, அவருடைய அந்த தோஷங்கள் நீங்க பெறுது, அதெல்லாம் முடிஞ்சு தன்னுடைய தந்தைக்கான பித்ரு கடன் பண்ணணுமே. தன்னுடைய முன்னோர்கள் ஏதாவது பாவம் செஞ்சா அவர்களை ஈடேற்ற வேண்டுமே. அப்ப ஒரு சிறந்த தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திதலைப்பதி அப்படின்ற இந்த தலத்திற்கு வந்து ராமபிரான் வழிபட்டு தர்ப்பணம் செய்த இடம்தான் திதலைப்பதி. திதலை அப்படின்னா எள்ளுன்னு அர்த்தம். சிதலைப்பதி, சீதலாபதி பேச்சு வழக்கில் அந்த ஊர்ல இருக்கிற கோயில் பேர். இந்த ஆலயத்துக்குள் ஐயா அந்தமா புரியல. ஓ அது அங்க இருக்கா? இது காளஹஸ்தி திதலை. நான் சொல்றது திருவாரூர் கிட்ட இருக்கிற திதலைப்பதி. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆதி விநாயகர் கோயில்னா தான் பாதி பேருக்கு தெரியும். அங்கேயும் மனுஷ முகத்துல பிள்ளையார். ஏன் மனுஷ வடிவத்துல இருக்காருன்னா, பிள்ளையார் ஆதியில மனித வடிவத்துல தான் இருந்தாராம். கஜமுகாசூரன்
அந்த சூரனை அழிப்பதற்கு யானை முக கடவுளால்தான் தன் அழிக்கும் கஜமுகாசுரன் வரம் வாங்கினான். அப்படி வரம் வாங்கியதால விநாயகருக்கு சுவாமி யானை முகத்தை வர வைத்தார். அப்ப கஜமுகாசூரனுடைய வதம் நடப்பதற்கு முன்னாடி இருந்த தலம் திதலைப்பதி. அதனால்தான் இன்னைக்கும் ஆதி விநாயகர் மனித வடிவத்தோடு இருக்கக்கூடிய விநாயகர். அந்த கோயிலே இன்னைக்கு ரொம்ப அழகா சுத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த கோயில எங்களோட சேர்த்து ஒரு 3 பேராவது இருந்தாங்க. அங்க நிறைய பூஜைகள்லாம் நடக்குது. வலம் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அருணகிரியாரால் பாடல் பெற்ற முருகனும் அந்த இடத்துல இருப்பார். இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயம். தெரிஞ்ச இடம் போயிடுவோம், தெரியாத இடங்கள் அங்கிருந்து பக்கத்திலே 2 கிலோமீட்டர் தள்ளி தான் கூத்தனூர் சரஸ்வதி ஆலயமே இருக்கும். அது மாதிரி குழந்தைங்க இருந்தால் அவங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டு கூத்தனூர் சரஸ்வதி பார்த்துட்டு இந்த திதலைப்பதி பார்த்துட்டு வரலாம். இதுக்கப்புறம் திருச்செங்காட்டங்குடி வந்துடும். நம்ம கோயிலில் உற்சவம்னா எவ்வளோ கூட்டங்க வரும். நம்ம கோயிலில் தேர் திருவிழாவோ கபாலீஸ்வரர் கோயிலில் தேர் திருவிழானா எங்களால் நகரவே முடியாது. திரு செங்காட்டங்குடி யார் பிறந்து யார் வாழ்ந்த தலம்ங்க? யாருடைய தலம்? சிறு தொண்டருடைய தலம். அந்த தலத்துக்கு நாங்கள் போகும் பொழுது கோயிலினுடைய பிரம்ம உற்சவம் 2ஆம் நாள். எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அன்னைக்கு முன்னாடி நாள் நான் மொபைலில் பார்த்துட்டேன் கொடியேற்றம். அப்போ நான் போகிறது இன்னும் 2 நாளில் போகிறேன். 2வது நாள் உற்சவ சமயத்தில் போய் சுவாமியை பார்க்குறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். கோயிலுக்கு போனோம். கோயிலில் அந்த உற்சவக்காரன் ஆளு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கேயோ இருக்கிற நாங்கள் சிறு தொண்டர் இருக்கக்கூடிய இடம்னு இங்கே வந்தால் உற்சவக்காரங்க 3 பேர் தான் கோயில். சரி, எங்கெங்க உற்சவ மூர்த்தம் நாங்கள் பார்க்கணும் பஞ்சமூர்த்தியை. அடுத்த தடவை யாராவது கணபதீச்சரம்னு பேர் திரு செங்காட்டம் குடிக்கு. அந்த கணபதீச்சரம் அப்படின்ற அந்த தலத்துக்கு போனீங்கன்னா அந்த கோயிலிருந்து வெளியில் வந்து மாடவீதி இருக்கும் இல்லையா, கோயிலேருந்து வெளியில் வாங்க, மாட வீதியை வளமா இப்படி சுத்த ஆரம்பிங்க. இப்படி சுத்த ஆரம்பிச்சு இங்க போகும் பொழுது இருக்கிற வீடு தான் சிறு தொண்டர் வீடு. இதை நீங்க பார்க்கணும். அதுக்கு தான் இந்த டைரக்ஷனோட சொல்றேன். அங்க பாத்தீங்கன்னா நடுவுல சுவாமி நிற்பார், இன்னொரு பக்கம் சிறு தொண்டரும் அவர் மகன் சீராளனும் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் திருவெண்காட்டு நங்கையும் சந்தனதாதியும் இருப்பாங்க. அந்த ஒரு இடம் கோயிலாகவே இருக்குது. சரி, நம்ம போய் சாமியை பார்க்கலாம். ஐயோ, கோயிலே 3 பேர் இருக்காங்களே, அது ஒரு அழுகையாக இருக்குது. உள்ளே போனால் என்ன சுவாமிக்கிட்ட ஆடில்லையே, உள்ளே போனால் அவ்வளோ அமைதியாக இருக்குங்க அந்த கோயில். சுவாமிக்கு கணபதீச்சரம், கணபதீஸ்வரர் அப்படின்னு பெரிய ஆதி விநாயகரா திதலைப்பதி இந்த தலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பித்துர்களுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டிய தலம். நமக்கு இல்லை, முன்னோர்கள் மோட்சம் அடைஞ்சா நம்ம நல்லா இருக்கும். இந்த தலத்தில் பிள்ளையார் எப்படி இருக்காரு? மனித வடிவத்தில் இருக்காருன்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் தான் சுவாமியினிடம் இருந்து யானை வடிவம், யானை முகம் பெற்று கஜமுகாசூரனை அழித்து பிள்ளையார் கஜமுகாசூரனை வதைத்த தோஷம் நீங்க வழிபட்ட இடம் கணபதீச்சரம். அதுதான் திரு செங்காட்டம் குடி. அது என்ன செங்காட்டம் குடினா, அந்த கஜமுகாசுரனுடைய செங்குருதி, சிவப்பான ரத்தம் ஊர் முழுக்க சிவப்பாக ஓடிச்சான் அவனை வதம் பண்ணவன. அதனால செங்காட்டங்குடின்றது அந்த ஊரினுடைய பெயராக வந்தது. கணபதி வழிபாடு செய்ததால் சுவாமிய கணபதீச்சரம். அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிப்பரவ. இது சம்பந்தர் பாடியதான். அப்படியே வலம் வரும். வலம் வந்தால் நேராக நம்முடைய சிறு தொண்டர் வீடு. சிறு தொண்டர் வீடு தாண்டி இந்த ஒரு மாட வீதி பிரகாரத்தில் பஞ்சமூர்த்தி வெறும்னே நிற்கிறாங்க, ஆளில் பார்க்க. புறப்பாடு. அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, மதியம் ஒரு 11:30 மணி. அது அவங்க அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், அந்த ஊரில் சாமி தூக்குற இளைஞர்கள் ஒரு 20 பேர் இருக்காங்க. அவங்க சாமி தூக்குறதுக்கு நிற்கிறாங்க. அதுவாது வந்தாங்களே அந்த ஊர்லன்ற அளவு சந்தோஷம். அவங்களும் அந்த இடத்துல ரெஸ்ட். ஏன்னா சுவாமி அலங்காரம் பண்ணி வீதி புறப்பாடு காலவரிலே வந்துடக்கூடாதுல்ல, அதனால அங்கே ஹால்ட்டு போல.
சும்மா அங்க ஹால்ட் வச்சுட்டு மரத்தடியில 20 சாமி தூக்குறவங்க, 2 அர்ச்சகர்கள் அங்க இருக்காங்க. நம்மள மாதிரி ஒரு 2-3 அடியார்கள் அங்க உட்காந்து பதிகம் பாடுறாங்க. ஏதோ ஊர்ல இருந்து திருச்செங்காட்டு வந்திருக்காங்க, அந்த அடியார்கள் பாடுறாங்க. இப்படியாக திருச்செங்காட்டுக்குடியில ஆள் கிடையாதான், எப்பேற்பட்டது. அந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா உற்சவம்லாம் முடியும் போது அதுல ஒரு நாள் ஐதீகம் தான் சுவாமி பிள்ளைக்கறி கேட்ட ஒரு படைத்த எல்லா ஐதீகம். அது எப்படி நடக்கும்ன்றதே இப்ப நான் சொல்ல போறேன். இது எப்படி நடக்கும் என்னுடைய தேடி போனாங்க அவங்க கிட்ட நான் சீனா கேட்டேன். ஏன்னா ஒரு நாள் நம்ம போகலாம், ஆனா முதல்ல எப்படி நடக்கும்னு கேட்கணும். உள்ள போக முதல்ல பாஸே வேணும். ஆதீனத்துக்கிட்ட முன்னாடியே சொல்லி பாஸ் வாங்கணும். இது பாத்தீங்கன்னா இரவு வேளை அதிகாலை வேலை கிட்ட தான் இது நடக்கும். உள்ள போனா மொத்தமா, அதாவது ஒரு தொண்டர் வீடுன்னு சொல்றேன்ல, அந்த வீட்டை அன்னைக்கு தான் திறப்பாங்க. சிறு தொண்டர் வீட்டுக்குள்ள போயிடும். வலது பக்கத்துல கணவன் மனைவியா ஒரு 15 ஜோடி உட்கார்ந்துருப்பாங்க. எதனாலனா திருமணமாகி குழந்தை பேரு வேணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சீராளன் மாதிரியே சாதத்தால அங்க செஞ்சிருப்பாங்க. அதை தான் பிள்ளைக்கறின்னு வெட்டுவாங்க. அந்த சாதத்தை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்னு முன்னாடியே பதிவு பண்ண கணவன் மனைவிகள் வரிசையா அங்க உட்கார்ந்துருப்பாங்க. சீராளன் பிள்ளைக்கறி சாப்பிடும். அவங்க ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆதீனம் குருமகா சன்னிதானம் இருப்பார். அவர் கூட ஒரு தொண்டர்கள் ஒரு 100 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான். உள்ள போனா அவங்க யூஸ் பண்ண கிச்சன் இன்னும் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பழமை மாறாத சமையல் அறை. அதை தாண்டி உள்ள போனா சுவாமி அமுது உண்ட கிச்சன்ல எப்படியும் ஃபுட்டு கொடுத்துருக்க மாட்டாங்களே, ஒரு ஹால்லையோ ஏதோ ஒரு இடத்துல வந்துதான் உணவு பரிமாறி இருப்பாங்க. அந்த இடத்துல சுவாமி இந்த சன்னதி, அந்த சுவாமி அமர்ந்து சாப்பிட்டான்ற ஐதீகத்துல இருக்கக்கூடிய சன்னதி சுவாமியின் திருவடிவம் இருக்கு. குருமகா சன்னிதானமும் உள்ள போக மாட்டார். வெறும் கோயில் தலைமை குருக்கள் உள்ள போயிடுவாங்க. கதவை சாத்திடுவாங்க. வெளியில சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணம் நான் அடுத்த தடவை உங்களை பார்க்கும் பொழுது சிறு தொண்டர் தான் நான் பேச போற பெண்ணடிய. அதுக்கு முன்னாடி அந்த விஷயம் எப்படி நடக்கும்ன்றத நம்ம பார்க்கணும். அந்த சிறு தொண்டரை பத்தி அடுத்த தடவை நான் பேசணும், அழுதுருவோம். அந்த அளவு அற்புதமான ஒரு பகுதி தான் அது. அப்ப உள்ள அர்ச்சகர் இருப்பாராம், வெளியில ஓதுவார் இருப்பாராம், வயசான ஓதுவாராம். பாட பாட அழுதுண்டே பாடுவாங்க. பக்தி மாறாம அழுதுண்டே பாடக்கூடிய ஓதுவார் ஒருத்தர் இருக்காங்க. வந்தாங்க, குழந்தை பேசினாங்க. அப்புறம் பிள்ளைக்கறி வேணுன்றார் சுவாமி. என்னென்னலாம் கேட்குறாருன்னா, முதல்ல நியாயமாக தான் சொல்கிறார் சாமி. எனக்கு உன்னால் சாப்பாடே போட முடியாது, அதெல்லாம் இல்லை, நான் போடுவேன்ற. நான் எது வேணாலும் கேட்பேன்ற. நான் எது வேணாலும், அதாவது எங்கேயுமே சுவாமி சோதனை பண்ண, என்னுடைய அகந்தைக்கு தான் பதில். என்ன வேணாலும் தருவியா அப்படின்னு சொல்லும் பொழுது என்னால் முடிஞ்சதை தருவேன்னு சொல்லலையா, நான் என்ன வேணாலும் தருவேன்ட்டா. அந்த ஆணவம். அடுத்தது கேட்குறாரு பிள்ளைக்கறி வேணும்னு. ஒரு நிமிஷம் நினச்சா, நான் யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து யாரையுடைய பிள்ளையாவது வாங்கிடலான்னு நினச்சேன். அதுக்கு சாமி வைக்கிற அடுத்த செக் என்ன தெரியுமா? 5 வயசு குழந்தையா இருக்கணும், தலைப்பிள்ளையா இருக்கணும். இதெல்லாம் சொன்னா அவர் கேட்குற கண்டிஷன்ஸ்க்கு இவர் மட்டும்தான் கரெக்டா இருக்கு. இது அடுத்தது. இதை பத்தி நான் அடுத்த தடவை சொல்ல போறேன் தனியே. ஏன்னா திருநீலநக்கருக்கு சொல்லி தான் நிறைவு செய்யும். இதெல்லாம் சொல்லி அப்படியே தாய் பிடிக்க தந்தை அறிய, அதுக்கான விஷயங்களெல்லாம் நான் சொல்றேன் எதனாலன்னு. தந்தை அறிய அப்படின்ற அந்த பெரிய புராணம் வரி வரும்பொழுது உள்ள டக் அப்படி கேட்குமா, என்ன பண்ணுவார்னு தெரியாது, ஏதோ ஒரு ஐதீகங்கள் தான். ஆனால் உள்ள அந்த அர்ச்சகர் போய் ஏதோ டக் டக் டக்குன்னு பண்ணும்போது வெளியே காரணமே தெரியாமல் அழ ஆரம்பிச்சிருவான். அந்த ஐதீகம் நடக்கும். அது இரவு வேளை அந்த மாதிரியான ஒரு வகையான சவுண்டுலாம் தருவாங்க. நிஜமாவே ஒரு காபாலிகர் உள்ள இருந்தால் எப்படி இருக்கும் அந்த உணர்வு அங்கே வருமா, எல்லாருக்கும் மெய் சிலிருக்குமா. அங்கே இருக்கிறவங்களாம் சீராளனை நினச்சி அழுவாங்களாம். இந்த இடத்துல தானே சோதனை பண்ணார் சாமி அப்படின்னு வரான். டக் டக் டக்குன்னு கேட்குமா. அதெல்லாம் முடிச்சு கதவை திறந்து அவர்களுக்கு பிரசாதம் கொடுக்குற மாதிரி ஐதீகம் முடியும். அதனால அதை பற்றி சொல்லணும். அதனால திருச்செங்காட்டங்குடி அப்படின்றத இங்கே இருந்தாலும் உணர்வு பூர்வமாக மெய் சிலிர்த்து கேட்குறோம். காத்துட்டு இருக்காரு. அதுதான் எல்லாம் திருவாரூர் சுத்தி
அங்கிருந்து அடுத்த 5வது நிமிஷம் திருமருகல், அங்கிருந்து அடுத்த 5வது நிமிஷம் திரு கண்ணபுரம்னு ஆழ்வார்களால பாடல் பெற்ற தலம். அங்கிருந்து பக்கத்திலேயே நம்முடைய திருப்புகலூர், அம்பர்மாக்காளம், திதலைப்பதி எல்லாம் பக்கத்துல, திருவிற்குடி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நான் உங்களுக்கு வேணாலும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன், யாராவது அந்த பக்கம் போக போறீங்கன்னா கூட சொல்லிடுறேன். இப்படியாக பெண் அடியார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டிய அடியார், இவங்கெல்லாம் ரொம்ப பேசப்படாத வேர்கள். பெண்ணடியார்கள் எல்லாம் வேறுங்க, ஆனால் ஆண் அடியார்கள் எல்லாம் மரமாயிட்டாங்க. வேர் முக்கியம் தானே. திருநீல நக்கர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஞானசம்பந்தருடைய முத்துக்கு போனவர் தான் திருநீல நக்கர். இவருடைய சரித்திரம் நான் ஃபுல்லாக சொல்லலை, இந்த மனைவியை பற்றி மட்டும் சொல்லப்போம், அதோட அவ்வளோதான். சாத்தமங்கை நீலநக்கருக்கு அடியேன். சாத்தமங்கை அப்படின்ற ஊருக்கு போனோம். சாத்தமங்கைன்ற ஊர் எப்பேற்பட்ட ஊருனா, வேதங்கள் ஓதப்பட்டே இருக்குமா. வேதங்கள் எப்படி வேதங்கள் ஓதப்படும்னா, வேதங்கள் ஓதி 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 பறவைகள் தன்னோட குஞ்சுகளுக்கு கூட வேதம் சொல்லி கொடுக்குமா. குஞ்சுகள் அப்படியே வேதம் பாடும். அந்த பசங்களாம் கேட்டா பாடுறீங்கல்ல, அது மாதிரி குஞ்சு பறவைகள்லாம் என்ன பண்ணுமா, வேதங்கள் பாடுமா. அம்மா பறவைலாம் சொன்ன, இந்த இடத்துல இந்த வார்த்தை தப்பா சொல்ற பாரு, இப்படி சொல்லு. அந்த அளவு பறவைகள் தாய் குஞ்சுகளுக்கு வேதம் சொல்லி தரும் அளவு வேதங்கள் ஓதப்பட்ட அற்புதமான ஊர். அங்கே வாழும் ஒரு அந்தனர், அவர் பேரு திரு நீல நக்கர், சாத்தமங்கை இந்த இடம். மனைவி பேரு தெரியாது. தெரியாதுன்னா தெரியாது. சேக்கிழார் இங்கேயும் பொய் சொல்ல மாட்டார். இவர் சேக்கிழார் சொன்னது பொய்யோன்னு கேட்கவே தகுதி கிடையாது நமக்கு. ஏன்னா தெரியாததை தெரியாதுன்னு சொல்லிட்டு போறார். தெரியாததை சும்மா தெரிஞ்சு விட்டுருக்கலாமே. திருநீல நக்கர், அவங்க மனைவி பேரு அமுதவல்லி. நீங்க நானும் நீங்க சேக்கிழாரை கேட்போமா, வாழ்ந்தது யாரு, அவங்க பேரு தெரியாது. ஆனா தெரியலன்னா தெரியல, அதுதான் உண்மைத்தன்மை பெரிய புராணத்தோடு. எங்கேயுமே பொய் கிடையாது, மெய் மட்டும். அம்மையார் பேரு தெரியாது. இவருக்கு என்ன வேலை, 2 பிறப்பெடுத்து 3 தீ வளர்ப்பார்னு சேக்கிழார் சொல்றார். 2 பிறப்புனா, அம்மா வயத்துல பிறக்கும் பொழுது ஒரு பிறப்பு, பூனல் போடுவாங்க உபநயனம்னு அந்தன சிறுவர்களுக்கு, அது மறுபிறப்பு. இப்படி 2 பிறப்பெடுத்தவர் அப்படின்னா அந்தனர். 3 முறை தீ வளர்ப்பார்னா அக்னிஹோத்திரம் அப்படின்ற ஒரு உயரிய வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு அக்னியை வளர்க்கக்கூடியவர். காலை மதியம் இரவு அவங்க வீட்டுல அக்னி எரிஞ்சுட்டே இருக்கும். இரவு வேளையில கூட அக்னி எரியாது, கொஞ்சமா அந்த ஒரு கரியில நெருப்புன்றது இருந்துட்டே இருக்கும். அக்னின்றது பகவான், அது இருக்கும். அப்பேற்பட்டவர் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகம் பண்ணும் பொழுது பாலெடு, மனைவி கூடவே போய் எடுத்து கொடுப்பாங்க. அந்த நீர்லாம் கொஞ்சம் எடுத்துன்னு வா, மனைவி கொடுப்பாங்க. தயிரெடு, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் லிங்க திருமேனிக்கு அவர் அபிஷேகம் பண்றார். பண்ணிட்டு இப்படி திரும்புற, மனைவிக்கும் சிவப்பிரியம் ஜாஸ்தி. ஒருத்தருக்கு சிவப்பிரியம், மனைவிக்கும் ரொம்ப சிவபக்தை தான். அப்ப சுவாமி மேல ஒரு வகையான விஷ சிலந்தி வருது. சிலந்தியில நிறைய வகை உண்டுங்க. இன்னைக்கும் அது கெமிக்கலி ப்ரூவன். அந்த காலத்துல எதுவும் மேலோட்டமாலாம் சொல்லலை, கெமிக்கலி ப்ரூவன், பயாலஜிக்கலி ப்ரூவன். சில சிலந்தி ஒண்ணுமே பண்ணாது, 8 கால் பூச்சி. சிலது விஷத்தன்மை உடையது. சிலது வந்துட்டு போனா அந்த இடங்கள்லாம் கொப்பளமாயிடும். ஒரு வகையான அந்த விஷ சிலந்தி சுவாமி மேல இவருக்கு தெரியல. இவர் அங்க ஏதோ அபிஷேகம், சிவாய நம, ரொம்ப ஸ்ரத்தையா இருக்கு. அந்த சமயத்துல இந்த அம்மா என்ன பண்றாங்க, சுவாமி மேல இருக்கு, சுவாமி உடனே என்ன பண்ணாங்க, பதறி போய் அப்படி ஊதிட்டாங்க. சேக்கிழார் எச்சில் தெரிப்பனே போட்டிருக்காங்க. அந்த அவசரத்துல அந்த அம்மா ஊத போக ஒரு துளி சிவலிங்க திருமேனியில பட்டுடுச்சு. இவருக்கு கோபம் தாங்கல. என்ன நினைச்சுண்ட, சிவலிங்க திருமேனி கிட்ட வந்து ஊதற, உன்னுடைய வாய் எச்சில் சுவாமி மேல பட்டுருச்சு. எவ்வளோ புனிதமா நான் பண்றேன், 5 எழுத்து மந்திரம், 3 வேளை தீ வளர்க்குறேன் வீட்டுல, சுவாமி அப்படி பண்ற சுத்தமா, எச்சில் போய் சுவாமி மேல விழுந்துச்சு.
போ அங்கே உட்கார், வீட்டுக்கே வராதன்ட்டு. மறு பேச்சு இல்லை. இப்போ நம்ம கணவர் அப்படி சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, நம்ம அவருக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடுவோம். கரெக்டுங்களா? ஆனால் இந்த அம்மா எதுவுமே பண்ணல, அப்படியே வாசலில் போய் உட்காந்தாங்க. இவருக்கு ரொம்ப கோவம். இவர் அபிஷேகத்தை திரும்ப திரும்ப பண்ணுறாரு. அந்த அம்மாவோட எச்சில் சுவாமி மேலே விழுந்துருச்சு. தாங்க முடியல அவருக்கு. பண்ணார். வெளியில் வந்து சரி ஏதோ கோவமாக சொல்லிட்டேன், வாங்க கூப்பிடணும்ல, போயிட்டார். அந்த சமயமே பந்தத்தை அறுத்துட்டார். வீட்டுக்கு வந்த இந்த அம்மாவுக்கு தூக்கம் வரல. ஏதோ கோயில்லையாவது விட்டுட்டார், நடுத்தரில் விடலை. கோயிலுக்குள்ள இருந்தால் தூக்கமே வராமல் சிவ சிவ சிவன் அழுதுன்னு இருக்காங்க. வீட்டுக்கு போய் நிற்கணுன்றதுலாம் கிடையாது, கணவன் சொன்னால் அங்கே தான். இவருக்கு கொஞ்சமும் பிரச்சனை இல்லாமல் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டு, சுவாமி இந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தா, கனவுல போகலான்னு பார்த்தா சாமிக்கு பிரச்சனை. இந்த அம்மா தூங்கவே மாட்டேங்குது. அம்மா தூங்கினா ஆறுதல் சொல்லலாம், தூங்காமல் அழறா. பூசலார் நாயனார் கனவுல சாமி போகல, ராஜா கனவுல தானே போனார். ஏன்னா பூசலார் நாயனார் தூங்கவே இல்லையா. தூங்கினா ராஜாக்கு போகிறேன் உனக்கு வரலன்னு சொல்லலான்னு பார்த்தா இவர் தூங்காமையே இருக்கார். அப்போ என்ன சொல்கிறது? அப்போ ராஜா கனவுல தான் போகணும். யார் தூங்குறாரோ அவங்க கனவுல போகணும். ராஜாக்கு ஆளுங்க இருக்காங்க கட்டுறதுக்கு. பூசலார் நாயனார் இவரையில கட்டுறாரு. தூக்கம் வருமா? வராது. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம மனசில் கட்டுற ஆலயம் தானே, ஒரு பக்கத்தில் பெயிண்ட்டை நாளைக்கு அடிச்சுக்கலாம், கும்பாபிஷேகம் முடிஞ்சு அப்படி நம்ம நினைப்போம். அவருக்கு அப்படிலாம் இல்லை, பக்தி ஸ்வதையாக கட்டுறாரு, அதனால தூக்கமே இல்லை. சாமி அவர் கனவுல போகலான்னா முடியல, தூங்கவே மாட்டேன்றான் இந்த ஆள். ராஜா நல்லா தூங்குறான், ஆளுங்களை விட்டு கோயில் கட்டிட்டான். அவன் கனவுல போய் இவர் கனவுல போகிறோம், இவர் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிடலான்னு போனான். அது மாதிரி இந்த அம்மையாருக்கு ஆறுதல் சொல்லலாம்னா இந்த அம்மா தூங்கலாம், அழுது. அங்கே அவர் சூப்பராக தூங்க ஆரம்பிச்சிட்டார். பந்தம் போயிடுச்சு, அவருக்கு சிவபந்தம் மட்டும். கனவுல போனாராம். போனால் சுவாமி முகம் முழுக்க கொப்பளமா. அவர் சொன்னார், என்னை எவ்வளவு பேர் எவ்வளோ அழகுன்னெலாம் பாடியிருக்காங்க தெரியுமா? சம்பந்தரும் நாவுக்கரசரும் அவ்வளோலாம் என்னை பாடினாங்க. ஆனால் என்னுடைய முகம் முழுக்க கொப்பளம். இந்த ஒரு இடத்துல மட்டும் கொப்பளம் இல்லை பாரு. சிலந்தி வந்ததால் முகம் முழுக்க கொப்பளம். இந்த ஒரு இடத்துல மட்டும் கொப்பளம் வரல. ஏன் தெரியுமா? அவனுடைய மனைவி எச்சில் பட்ட இடம், அந்த இடம் மட்டும்தான் வரல. ஒரு அம்மாவினுடைய எச்சில் குழந்தைக்கு பெரிய விஷயம். ஏங்க நம்மெல்லாம் சின்ன வயசில் குழந்தை கை குழந்தையாக இருந்து பால் கொடுப்போம்ல, அப்போ பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? நகத்தை அப்படியே கடிச்சிருன்னுவாங்க, குழந்தை நகத்தை. ஒரு மாத குழந்தைக்கு நெயில் கட்டர் வச்சா நம்ம நகத்தை கட் பண்ணோம், ரொம்ப மெலீஸாக இருக்கும் அந்த நகம். பார்த்துருக்கீங்களா? இப்படி பண்ணாலே வந்துடும். ஆனால் ஃபஸ்ட்டு கடி என்ன பண்ணுவோம்? அம்மாங்க நம்ம கையில் கடிப்போம். எப்போ? அப்படியே மார்பில் பால் கொடுப்போம், அதோட கையில் நகத்தை கடிப்போம். இந்த பக்கம் பால் கொடுக்கும் பொழுது இன்னொன்று கையை கடிப்போம். அதுக்கப்புறம் குழந்தைங்க கையை இதுன்றது தண்ணியில் போட்டு அதை நம்ம க்ளீன் பண்ணுவோம், ஏன்னா நம்ம எச்சப்பட்டுருச்சு. அந்த குழந்தைங்க கையில் எச்சப்படும் பொழுது அருவருப்பாக இருந்ததா? குழந்தைக்கு கிடையாது. அந்த ஒரு குழந்தை போல சுவாமி கிட்ட போய் பதறி போய் ஊதிட்டாங்க அந்த அம்மா. அப்பா இவரை விட அன்பு யாருக்குன்னா திருநீலநக்கரோட மனைவிக்கு தான். அதனால தான் என் குழந்தை மாதிரி உப்புன்னு ஊதிட்டேன். இல்லைன்னா சுவாமி தங்கள் சுவாமியின் மீது சிலந்தி துரத்துங்களேன் அப்படிலாம் சொல்லக்கூட தோணலை. பதறிட்டாங்க. இது ஒரு வகையான விஷ சிலந்தியாச்சு அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த அன்பு உண்மை. அந்த எச்சில் பட்டுடுச்சுன்னு தானே கோச்சின்ட சுவாமி சொல்கிறார். அந்த எச்சில் எப்படி இருந்தது தெரியுமா? அவள் பட்ட எச்சில் கங்கை நீரை விட புனிதமாக பட்டுதுன்னா. எனக்கோ உங்களுக்கோ எப்பாவது ஒரு தடவை கங்கையில் குளிச்ச பலன் ஞாபகம்? யாராவது குளிச்சிருக்கீங்க இல்லையா கங்கையில்? யார் போயிருக்கீங்கம்மா? குளிச்சு நான் ஒரு தடவை ஹரித்வாரில் குளிச்சிருக்கேன். சில பேர் குளிச்சிருங்க, எப்படியும் குளிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. கேட்டிங்கல்ல, சுவாமி கொடுத்துருவேன். அப்படி கங்கையில் எப்போதான் நம்ம ஒரு தடவை குளிச்சிருக்கோம், இல்லை குளிக்க போகிறோம். ஆனால் சாமிக்கு அப்படி இல்லை, மாதிரி இந்த தண்ணி கங்கை. அப்பேற்பட்ட புனித கங்கை வரும் சிவபெருமான் சொன்னாரா, அதோ இந்த கங்கை என் தலையிலேயே தான் இருக்கா, சிரசில் இருக்கா. அவகிட்ட இருக்கிற புனிதத்தை விட உன் மனைவி எச்சில் இன்னும் புனிதமா அன்பா இருந்தது பாரு. அவ இந்த இடத்துல எச்சில் பட்ட இடம் மட்டும் காயமாகல, மற்ற எல்லாரும் கொப்பளமா ஆயிடுச்சு. ஒன்று சொல்லிட்டா, அழகு திருமேனியை பார்க்கறது பெரிய விஷயம். ஆனால் என் கொப்பள திருமுகத்தை பார்த்ததே இன்னைக்கு யாரால தெரியுமா? உன் மனைவியால தான் நீ என்னை பார்த்த. அதனால அவ பெரும் அன்பு உடையவள், தாயினும் மேலவள்னு சொல்லி சுவாமி மறு. அடுத்த நாள் வராராம், வாமா வீட்டுக்குன்றாங்களாம். அந்த அம்மா கிளம்பி போயிட்டாங்க. ஏன் நேத்திக்கு என்னை விடும்பொழுது தெரியலையா? இன்னைக்கு சமையல் பண்ண ஆள் இல்லையா? இப்படிலாம் அந்த அம்மா கேட்கலையா? சரிங்க,
அப்படின்னு உள்ள போனாங்க. இவர் தான் ஞானசம்பந்தர் திருமணத்திற்கு வைதீக காரியங்கள் செய்தவர். அவருடைய அளவு புனிதமா இருந்தா திருமண கோலத்தோட போனார். இவர் வாழ்க்கையில நடந்த ஒரு 2-3 விஷயங்கள்ல 3 நிமிஷத்துல சொல்லி முடிச்ச ஒரே விஷயம் இதான். இது எதுக்குன்னா திருநீல நக்கரை கொண்டாடுறோம். சாத்தமங்கை நீல நக்கர் கடி ஏன் அவரை சொல்றோம். மனைவிய அந்த அம்மாவினுடைய அன்பினால் அவருக்கு சாமி காட்சி கொடுத்தாரு. அப்ப இவர் எப்பேற்பட்ட தெரிஞ்சிச்சு, எவ்வளவு சுத்தபத்தமானவர்னு தெரிஞ்சிருச்சு. இவரும் இவர் மனைவியும் சாத்தமங்கையில அதுக்கப்புறம் வாழறாங்க. இந்த ஒரே சரித்திரம் 3 நிமிஷம் முடிச்சிடும். ஞானசம்பந்தர் வர்றார் ஊருக்கு, சாத்தமங்கைக்கு. ஞானசம்பந்தர் வந்தா அவர் மட்டும் வருவாரா, கூட அடியார்கள் கூட்டமும் வராங்க. நிறைய அடியார்கள், ரொம்ப தெரிஞ்ச அடியார்கள். யாருன்னா கூடவே முருகநாயனார்னு ஒருத்தர், இன்னொருத்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், யாழ் வாசிச்சுட்டே இருப்பார். அவரும் அவருடைய மனைவி மதங்க சூளாமணியார் 2 பேரும் வராங்க. ஞானசம்பந்தர் யாருன்னா வைதீகம், அதாவது அந்தனர் குலம், கௌண்டின்ய கோத்திரம். இன்னைக்கு தாங்க குலம் அதெல்லாம் பத்தி அந்த காலத்துல இருந்து, இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. நான் என்ன வரணும்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது. நம்ம எல்லாருக்கும் எந்த சொந்தம், நம்மளாம் சொந்தம். எந்த சொந்தம்? சொந்தம். நானும் சிவபெருமானவன், நீங்களும் சிவபெருமானவன், நம்மளாம் சொந்தம். இவ்வளவுதான். அது அந்த காலத்துல நிறைய பேருக்கு கிடையாது. ஆனா அடியார்களுக்குள்ள இருந்து அந்த காலத்துல தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் நீலகண்ட யாழ்ப்பாண். அவங்க மனைவியும் அந்த குலம், தாழ்த்தப்பட்ட குலம். ஆனா சம்பந்தர் உயரிய குலம்னு இருப்பாங்க. ஆனா சம்பந்தர் இவங்க 2 பேரும் தான் வாழ்வார். அம்மா அப்பா மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணியாரும் கூடவே இருப்பாங்க. சம்பந்தருக்கு வேறுபாடு கிடையாது. இப்ப சம்பந்தர் எங்க வந்துட்டாரு, இவ்வளோ சுத்தமா வீட்டிலேயே அக்னி வளர்த்து சுவாமிக்கு நமச்சிவாய மந்திரம் சொல்லி மனைவியுடைய எச்சப்பட்ட உடனே ஒதுக்கி வச்சார்ல திருநீல நக்கர், இவருடைய வீட்டுக்கு வந்துட்டார். இவர் சுத்தமானவராச்சே, அக்னி வளர்க்கிறவராச்சே. இரவு வேளை வந்தது. ஞானசம்பந்தருடைய அடியார்கள் எல்லாம் திண்ணையில கொஞ்சம் பேர், மரத்தடியில கொஞ்சம் பேர்னு கிடுகிடுன்னு படுத்துட்டாங்க. இப்ப ஞானசம்பந்தர் பார்க்கிறார், எல்லாரும் வெளியில படுத்துட்டாங்க. இந்த திருநீல நக்கர் வீட்டில் இந்த யாழ்ப்பாணரையும் அவர் மனைவியும் படுக்க வச்சிடலாமா? நம்ம மனைவி ஒரு லேடிஸோட வந்தால் என்ன பண்ணுவோம், வெளில படுக்க வைப்பாங்களா? ஆம்பளைங்கள்லாம் இருக்காங்க. ஞானசம்பந்தர் போய் ரொம்ப ஐயோ இவர் வேற தாழ்ந்த குலம்னு சொல்லிட்டார்னா திருநீல நக்கர் கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம் எங்கேயாவது காமிக்கிறீங்களா? ஏன்னா யாழ்ப்பாணரும் அவங்க மனைவி மதங்க சூளாமணியாரும் இருக்காங்க, அவங்க படுக்க இடம் வேணும், பெண்ணோட மனைவியோட இருக்காங்க. யோசிக்காம சொன்னாராம் திருநீல நக்கர், யாழ்ப்பாணர் பெரிய அடியார், அவங்களும் அவங்க மனைவியும் நடு கூடத்துல அக்னி வளர்க்குற அதுக்கிட்டே படுக்கட்டும், இந்த இடத்துக்கு அவன் வரலாமா? வர்றது என்ன, தூங்கட்டும், தப்பு இல்லைன்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா? எனக்கு எதுவும் பாகுபாடு, எனக்கும் எதுவும் இல்லை, கூப்பிடுங்க, அவங்க சிவனடியார்கள்னு சொல்லி அப்பேற்பட்ட நீலகண்டரையும் நீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவங்க மனைவியையும் அந்த இடத்துல, எந்த இடத்துல புனிதமா அக்னி வளர்ப்பாரோ அந்த கூடத்துல போய் மனைவியோட கூட அவர் படுக்காத இடம் அது, அந்த இடத்துல அவங்கள படுக்க வச்சாங்க. அப்படி படுக்க வச்ச உடனே அந்த யாகத்தையும் அணையாதுங்க. அக்னிஹோத்ரி அப்படின்றவங்க வீட்டில் யாகத்தையும் அணையவே கூடாது. இரவு வேளையில கொஞ்சோண்டு கறியில அந்த தீ இருந்துட்டே இருக்கும். காலையில் ஆனால் இரவு வேளையில கொஞ்சோண்டு இருக்கும் அந்த தீ. அதனால்தான் அவங்க பேரு அக்னிஹோத்ரிகள் அப்படின்னு பேரு. இவங்க 2 பேரும் படுத்தாங்களாம். ஒரு கட்டையோ நெய்யோ இல்லாமல் திடீர்னு அது புனிதமான ஓகேவான்னு சம்பந்தர் உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி கேட்கும் பொழுது அந்த சமயத்தில் அந்த யாகம் அதிலிருந்து குண்டத்திலிருந்து ஒரு செயல். அதனால இறைவனே அடியார்களோடு உயர்வு தாழ்வு ஜாதி இனம்ன்ற வேறுபாடில் அன்போடு இருப்பது சிவனடியார்கள் கூட்டம் அப்படின்றத ஒத்துண்டா மாதிரி இருக்கிறார்கள். அதனால நீலநக்கர் என்பவர் யார்னா ஞானசம்பந்தருடைய கல்யாணத்திற்கு வைதிகம் செஞ்சு ஞானசம்பந்தரோட போனவர். அவர் வாழ்க்கையில சிவபதம் அடைவதற்கு முன்பு கனவுல சுவாமியை பார்த்தார்னா
மரத்தை தான் கொண்டாடுறோம் நீலநக்கர்னு தெரியாத வேர் அவங்க மனைவி தான் அவருக்கு சுவாமி தரிசனம் கிடைச்சது. இப்படி நிறைய வேர்கள் பெரிய புராணத்தில் இருக்காங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த வான்முகில் வழாது பேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு மற்றும் ஒரு முறை நன்றி கூறி நம்முடைய அடியார்கள் உங்களை வணங்கி அடியை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நன்றி.